ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பாகிஸ்தான்ல நடந்துட்டு இருந்த டாக்ஸ் ஹேவ் கொலாப்ஸ்ட். திஸ் இஸ் பேட் நியூஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஜேடி வான்ஸ், அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட், லிட்டரலா பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு 21 ஹவர்ஸ்ல இந்த பேச்சு எங்கேயுமே போற மாதிரி தெரியல, எங்களுக்கு இது செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஆஃபரை கொடுத்துட்டு இட் இஸ் அ பேட் நியூஸ் அப்படிங்கறத வேர்ல்டுக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு பாகிஸ்தான்ல இருந்து கிளம்பி திரும்பி போயிட்டாரு. அண்ட் திஸ் ஹஸ் ஹேப்பன். நாளைக்கு எல்லா இடத்துலயும் இந்த வலியை நம்ம ஃபீல் பண்ண முடியும். தட் இஸ், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்லயுமே கண்டிப்பா இதோட எஃபெக்ட் இருக்கும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல நடந்துட்டு இருந்த பேச்சுவார்த்தை ஹேஸ் ஃபெயில்டு. ஏன், எதனால, அப்படி என்ன அவங்க பேசிட்டு இருந்தாங்க? நடுவுல பாகிஸ்தான் குறுக்க பூந்து எப்படியாவது தடுத்திருக்கலாம்ல, பேச்சுவார்த்தை கொலாப்ஸ் ஆகிறத தாண்டி வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா, அவங்க தான் மீடியேட்டர்ஸ், அவங்க தான் இந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கே நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதை சரி பண்ணி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. என்ன நடந்துச்சு பாகிஸ்தான்ல, எதனால ரெண்டு கண்ட்ரியும் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு மறுபடியும் கிளம்பி போயிட்டாங்க? நான் இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் சொன்னப்ப சொன்னேன், நோ, திஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி இன்டர்வல் தான். ஏன்னா அவங்க என்னென்ன கோல் சொன்னாங்களோ அதையும் ஈரானும் அச்சீவ் பண்ணல, எந்தெந்த கோல் அமெரிக்கா சொன்னாங்களோ அவங்களும் அதை அச்சீவ் பண்ணல. எதுக்கு இந்த ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டாங்கன்னே தெரியல. மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் மேல அதிகமான வெறுப்போட போர்ல நின்னுட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைல்டா டெய்லி ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண எனக்கு தெரிஞ்சிடணும்ப்பா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. ஏன்னா நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். பட் உங்ககிட்ட யூடியூபோட அல்கோரிதம் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் யூடியூப் வந்து உங்ககிட்ட வீடியோவை சேர்க்கும். எனிவே, இப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருவோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த போர் வந்து உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய விலையை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம், ஈரான் வந்து எல்லாருக்கும் அவங்களோட வலியை புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை பிடிச்சு வச்சுட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா வேர்ல்டு ஃபுல்லா பெட்ரோல் டீசல் ஃப்ளோ ஆகும். அது நிக்குதுங்கிறதுனால வேர்ல்டு ஃபுல்லாவே விலைவாசி ஏறுது. தக்காளி வெங்காயத்துல இருந்து, கொரியர்ல இருந்து, டிராவல்ல இருந்து, டிக்கெட், டூர் எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு வேர்ல்டு ஃபுல்லா. ஏன்னா இந்த ஒரு சின்ன இடத்து வழியா 33 கிலோமீட்டர் வழியா தான் வேர்ல்டுல நிறைய பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாம் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட்டா? அமெரிக்கா வந்து நீ அதை நீ தரக்கலனா நான் உன் மேல பெருசா குண்ட போட்டுருவேன்னு சொல்லி அவங்க லாஸ்ட் நொடி இருக்கிறப்ப பாகிஸ்தான் உள்ளுக்குள்ள வந்து வெயிட் பண்ணு, நீனும் குண்டு போட்டு கெட்ட பேர் அமெரிக்கா வாங்க வேணாம், ஈரானும் குண்டு மேல விழுந்து இழப்புகள் நடக்க வேணாம், நான் நடுவுல பஞ்சாயத்து பண்றேன், என் ஊருக்கு வாங்க, டாக்ஸ் என் ஊர்ல நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தான் வந்து முதல்ல பிட்ச் பண்ணாங்க. எப்போ 28 மார்ச். அண்ட் ஈவென்ச்சுவலி இது எப்போ ஆரம்பிக்குது, 10th ஏப்ரல் கிட்ட வந்து போர் அந்த லாஸ்ட் நொடி வந்து இருக்கிறப்போ போரை நிறுத்தி வச்சுட்டு ரெண்டு பேரும் சரி ஒரு லாஸ்ட் டைம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதுக்கு ஈரானோட டெலிகேஷன் வந்ததுல பெரிய ஆச்சரியம் கிடையாது. அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர், அவங்களோட பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. பட் அமெரிக்கால இருந்து வைஸ் பிரசிடென்ட்டே வந்திருந்தாரு. அது அவங்க ஊர்ல ரொம்ப பெரிய பதவி. தட் இஸ் நம்பர் 2 பேசிக்கலி அவங்க கண்ட்ரிலேயே. சோ அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் வந்து மொத்த படையோட இறங்கி வர்றாரு. ஓகேவா? வர்றப்பமே உள்ளுக்குள்ள பயங்கரமான வெல்கம் எல்லாம் அமெரிக்கா கொடுத்தாங்க. ஏதோ மிகப்பெரிய ராஜா வர்றப்போ மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி. ஆனா என்ன இதுல ஆடா இருக்குன்னா, வர்றது அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட், அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வராரு. ஆனா பாகிஸ்தான் அவ்வளவு ராஜா மரியாதை கொடுத்து ராணுவ ஃபிளைட் எல்லாம் மேல அனுப்பிச்சு வெல்கம் பண்ணாங்க. எனிவே, அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஐஸ் வைக்கிற வேலை, அவங்க அதனால பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க. ஃபைன். அப்படி ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கிட்ட பேசுறாங்க. ஈரானோட டெலிகேட்ஸ் தான் முதல்ல வர்றாங்க. பக்கத்து கண்ட்ரி இமிடியேட்டா வந்துருவாங்க. அவங்க கிட்ட பேசுறப்போ அவங்க சைடுல இருந்து ஒரு 10 பாயிண்ட் வைக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஜேடி வான்ஸ், அதாவது அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட், அவங்களோட மொத்த படை பரிவர்த்தனை எல்லாம் வந்த உடனே அவங்க கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ரெண்டு பேர்கிட்டயும் பாகிஸ்தான் தனித்தனியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு ரெண்டு பேரையும் ஒரே சபையில உட்கார வச்சு ஒரே ரூம்ல பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? நேத்திக்கு. இந்த கான்வர்சேஷன் 21 ஹவர்ஸ் கண்டினியூஸா போயிருக்குது. 21 மணி நேரத்துக்கு அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி மாத்தி மாத்தி அவங்களோட பாயிண்ட்ஸை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல அவங்க வச்ச பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், ஈரான் வந்து கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அணுசக்தி எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும் அமெரிக்கா கிட்ட. அவங்க ஆல்ரெடி அணுசக்திக்கு நெருங்கி நிறைய யுரேனியம் எல்லாம் என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாத்தையும் கொடுத்துடணும். சோ அமெரிக்காவோட கோல் முதல்ல இருந்தே இந்த போர்ல என்னவா அவங்க உலகத்துக்கு சொன்னாங்கன்னா, ஈரான் கிட்ட அணுசக்தி வந்துடக்கூடாது. ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா ஈரானை வந்து நம்ம என்னைக்குமே எதுவுமே கேட்க முடியாது. ஈரான் வந்து ஒரு தனிக்காட்டு ராஜா ஆயிடுவாங்க. லைக் நார்த் கொரியா மாதிரி. நார்த் கொரியா ரொம்ப ரொம்ப சின்ன கண்ட்ரி கம்பேர் டு அமெரிக்கா. நார்த் கொரியா வந்து பண மதிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கண்ட்ரி. வேர்ல்டு லெவல்லே ரொம்ப குட்டி கண்ட்ரி. பெருசா அவங்க கிட்ட காசு கிடையாது. பெருசா அவங்க கிட்ட வந்து அமெரிக்கா மாதிரி சக்தி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, லாபி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா
நார்த் கொரியாவை அமெரிக்கா வந்து சீண்ட கூட முடியாது. காரணம் நார்த் கொரியா கிட்ட அணுசக்தி இருக்குது, நியூக்ளியர் ஆயுதங்கள் இருக்குது. அப்ப எந்த ஒரு கண்ட்ரி கையில நியூக்ளியர் ஆயுதங்கள் போனாலும் அந்த கண்ட்ரி அமெரிக்கானால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல புல்லி பண்ண முடியாது, அதாவது மிரட்ட முடியாது, உருட்ட முடியாது. இந்த ஸ்கூல்ல 4 பசங்க கேங்ஸ்டர்ஸ் மாதிரி சேர்ந்துக்கிட்டு சின்ன பசங்களெல்லாம் மிரட்டுவாங்கல்ல, அப்படிலாம் மிரட்ட முடியாது. அவன் டைரக்டா வந்து அவன் பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி டிசி கொடுக்க வச்சிருவான். அணுசக்தி வந்து அந்த மாதிரி ஒரு பவர். இப்ப ஈரான் கையில அணுசக்தி போயிடக்கூடாது, அதனால நாங்க ஈரானை போட்டு அடிக்கிறோம் தான் அமெரிக்கா இந்த போருக்குள்ளே வந்தாங்க. இப்போ டு சேவ் தேர் ஃபேஸ், ஆக்சுவலா அவங்க இஸ்ரேலுக்காக வந்தாங்க தான் உலகத்துக்கே தெரியும். ஆனா இப்படி ஒரு நியாயத்தை ஊரு ஃபுல்லா சொல்லிக்கிட்டதுனால டு சேவ் தேர் ஃபேஸ், அவங்க ஊருக்குள்ள வந்து அமெரிக்கா இந்த போருக்குள்ள வந்ததுல இருந்து அமெரிக்காவுக்கு பெரிய கெட்ட பேரு. அதாவது அமெரிக்காவோட அரசாங்கத்து மேல, இந்த டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடியவங்க மேல, ட்ரம்ப் அப்ப அவர் கூட இருக்கிறவங்க மேல எல்லாம் வந்து அமெரிக்காக்குள்ள இருக்கிற மக்களுக்கே மிகப்பெரிய அதிருப்தி. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, யோ ஈரான் கிட்ட அணுசக்தி இருந்தா என்ன இல்லனா என்ன, அந்த அணுசக்தியை வச்சு அவன் நம்மள அடிக்கவும் போறதில்ல. ஏன்னா அவன்கிட்ட ஆயுதமே அவ்வளவு தூரத்துக்கு கிடையாது, உலகத்தோட மறுபக்கத்துல வந்து அது விழுகிற அளவுக்கு. இந்த போர் நம்மளுக்கு தேவையே இல்லாத போர். இதுல ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான அமெரிக்கன்ஸ் காயப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இறந்து போறாங்க. ஏன் அமெரிக்கன்ஸ் வந்து இஸ்ரேலோட போருக்காக இறந்து போகணும், இந்த போர்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லன்னு சொல்லிட்டு அமெரிக்கால நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் யூஎஸ்ல வந்து இந்த பிரசிடென்ட்க்குலாம் மீட்டர் வச்சுட்டே இருப்பாங்க. நிறைய நியூஸ் கம்பெனிஸ் வந்து எவ்வளவு பாப்புலரா பிரசிடென்ட் இருக்காரு, அதாவது எலெக்ஷன் வரைக்கும் இல்ல, ஜெனரலாவே இந்த பிரசிடென்ட் மேல மக்களுக்குலாம் நம்பிக்கை இருக்கான்னு பாக்குறப்போ அமெரிக்கால ட்ரம்ப் பதவி ஏற்றதுல இருந்து இதுவரைக்கும் இருக்கிறதுலே லீஸ்ட் இப்போ தான் இருக்குது. அமெரிக்க மக்களுக்கே ட்ரம்ப் பண்றது பிடிக்கல, இந்த போர் நம்மளோடதே இல்ல, ஏன் தேவையில்லாம போறான்னு. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துக்கு ஈரான் வந்து அணுசக்தி போகிறத நான் நிறுத்திட்டேன் பாருங்க, அதுதான் என்னோட பவர், நான் அதை ஜெயிச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு காமிச்சுக்கணும். அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்க, என்ன பண்ணனாலும் ஈரானை வந்து நீ தடுத்தலாம் நிறுத்த முடியாதுங்கறாங்க. he wants to prove the world wrong, எல்லாரையும் ராங் நிரூபிக்கணும். எப்படி ஈரானை வந்து நியூக்ளியர் ஆயுதங்கள் நான் இனிமே தொடவே மாட்டேன், கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படிங்கறத ஈரான் ஒத்துக்க வைக்கணும்ங்கிறதுக்காக வந்து ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜேடி வான்ஸ் அனுப்பிச்சு அந்த பேச்சுவார்த்தையில மறுபடியும் அமெரிக்கா சொல்லிட்டே இருந்த விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமே நீ அணுசக்தியை கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது, ஒத்துக்கோ. இதுக்கு வந்து ஈரான் வந்து முடியாது அப்படின்றாங்க. ஈரானோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசிவ் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் ட்ரம்ப்ஸ் டீம், நீ வந்து சாதாரண டிமாண்ட் எல்லாம் வைக்கல, நீ வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு தெரிஞ்சு நான் அணுசக்தியவே கனவுல கூட நினைக்க கூடாதுன்னு நீ சொல்ற. ஏன் அணுசக்தியை நான் உருவாக்காம இருக்கலாம், அதை வச்சு நான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எனர்ஜிக்கு நான் எப்படினாலும் யூஸ் பண்ணலாம், கரெக்ட்டா? அந்த அணுசக்தியை வந்து நான் ஆயுதத்துக்கு தான் யூஸ் பண்ணுவேன்னு நான் உனக்கு சொல்ல முடியாது. அப்போ நான் அணுசக்தியை பத்தி கனவுல கூட நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. இது ஏன் நாடு, ஏன் மண்ணு, நான் என்ன வேணுமோ இங்க பண்ணுவேன் அப்படிங்கிறது ஈரானோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நீ வந்து எக்ஸசிவா டிமாண்ட் பண்ற, உன் வரம்ப மீறி என் வீட்டுக்குள்ள நான் என்ன பண்ணணும்னு நீ வந்து சொல்லிட்டு இருக்க, அது தப்பு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மறுபடியும் பேச்சுவார்த்தையில வந்து அமெரிக்கா நிறைய தடவை வந்து இந்த பேச்சை வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவோம், நான் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னப்போ ஈரான் வந்து கம்ஃபர்டபுளா நாங்க இருக்கோம், நீ கிளம்பணும்னா கிளம்பிக்கோ அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. இதுவும் அமெரிக்கா எதிர்பார்க்காதது. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, blaming US for failure after 21 hours. மறுபடியும் ஈரான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை, அது ஒரு 20 நாள் பேச்சுவார்த்தையா கூட மாறி இருக்கலாம். பட் இந்த 21 மணி நேரத்துல இது ஃபெயில் ஆனதுக்கு முழுக்க காரணத்தை வந்து அமெரிக்கா மேல தான், அமெரிக்காவோட ஆணவத்து மேல தான் ஈரான் கை காமிக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெபனான் அண்ட் பாலஸ்தீன் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ நடத்துற தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதையுமே வந்து அமெரிக்கா வாக்கு கொடுக்காம இருந்திருக்குது. அண்ட் ஈரான் மேல பல வருஷத்துக்கு முன்னாடியே சாங்ஷன்ஸ் போட்டாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அமெரிக்கா ஈரான் மேல சாங்ஷன் போட்டாங்க. ஈரான் கூட யாரும் பிசினஸ் பண்ண முடியாது, நிறைய கண்ட்ரீஸ் பிசினஸ் பண்ண முடியாது, ஈரானோட பொருட்களை நிறைய கண்ட்ரீஸ் வாங்க முடியாது, அமெரிக்காவோட ஃப்ரெண்டா இருக்கணும்னா ஈரான் கூட பேசக்கூடாது, அப்படி ஒரு ரூல் போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? அமெரிக்காவோட ஃப்ரெண்டா இருக்கணும்னா நம்ம ஈரானோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. வேர்ல்டு ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஈரான் இதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டாங்க, நிறைய பிசினஸஸ் இழந்துட்டாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாங்ஷன் எல்லாம் லிஃப்ட் பண்ணு. ஒன்னு, என்னோட அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பலஸ்தீனையோ இல்ல அதே மாதிரி லெபனானையோ தாக்குதல் பண்றதை நிறுத்துங்க. ரெண்டாவது, ஒன்னால நான் உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இழந்துட்டேன், இழந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு திருப்பி கிடைக்கணும்னா நீ என் மேல போட்ட சாங்ஷன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும். அதாவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம்ப்பா, ஒரு கண்ட்ரி வந்து அமெரிக்கா கூட ஃப்ரெண்டா இருக்கலாம், ஈரான் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம், பிரச்சனை இல்ல, சாங்ஷன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இப்போ நீ கண்டினியூஸா இஸ்ரேல் உன் ஃப்ரெண்ட் வந்து இப்போ லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்போலா அவங்களெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, அதையும் நிறுத்தணும்னு சொல்லி ஈரான் கேட்டிருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லிட்டரலா ஜேடி வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு. 21 மணி நேரத்துக்கு கழிச்சு அவர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு. அதுல எடுத்த உடனே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பேட் நியூஸ் ஃபார் ஈரான், தி சீஸ் ஃபயர் கொலாப்சஸ் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியாவா இருக்குது. இது யாருக்கு கெட்டது? அதாவது பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனா இது யாருக்கு கெட்டதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை விட ஈரானுக்கு தான் கெட்டது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அமெரிக்கா வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது ஈரானை காப்பாத்துறதுக்கு, அந்த ஆட்டிடியூட் அதுதான், ஈரானை காப்பாத்துறதுக்கு. இந்த பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆச்சுன்னா ஈரான் காலி ஆயிடும், அந்த டோன்ல தான் அவர் பேசுறாரு. ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் chose not to accept our terms, எங்களோட டெர்ம்ஸ் எல்லாத்தையும் ஈரான் ஒத்துக்க மறுக்கறாங்க. ஈரான் rejected key US terms including a long term commitment on nuclear weapons. பல வருஷங்களுக்கு நீ வந்து அணு ஆயுதத்தை கனவுல கூட யோசிக்க மாட்டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வாக்குறுதி
வாக்குறுதிக்கு வந்து ஈரான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாட் ஜஸ்ட் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து அணுசக்தியை வந்து நாங்க மக்களோட பயனுக்கு தான் யூஸ் பண்ணுவோங்கிறாங்க. மறுபடியும் அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இவன்கிட்ட அணுசக்தி இருந்தாலே அவன் ஆயுதத்தை தான் உருவாக்குவான். ஆயுதத்தை என்னைக்குமே உருவாக்க மாட்டேங்கிறதுக்கு அணுசக்தியே உன்கிட்ட இருக்கக்கூடாது. அதாவது கல்யாணத்தை நீ என்னைக்குமே பண்ண மாட்டேங்கிறதுக்கு நீ வந்து மேட்ரிமோனியில ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. இல்ல இந்த டேட்டிங் வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. யார் வீட்ல போய் அப்பா, அம்மா யார்கிட்டயும் பொண்ணு கேட்கவே கூடாது. அப்போனா தான் நீ வந்து என்னைக்குமே கல்யாணம் பண்ண மாட்ட. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, டேட் பண்றது என் உரிமை. கல்யாணம் பண்ணாம நீ இருக்கணும்னு சொல்றேன், நான் இருந்துக்கிறேன். பட் டேட்டிங் போறதோ, இல்ல வந்து 4 பேர்கிட்ட பேசுறதோ, அது என் உரிமை. அத நீ எப்படி தடுக்க முடியும்? அப்படிங்கிறது வந்து ஈரான் சொல்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. நீ கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இரு. நியூக்ளியர் ஆயுதங்களை நீ கனவுல கூட தொடக்கூடாது. அது உன் சிவில் யூஸ்க்கு கூட இருக்கக்கூடாது. நீ வந்து ஆயுதங்கள் இல்ல, சிவில் யூஸ்க்கு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ஸ் அன்வில்லிங்னஸ் டு அபாண்டன் த ப்ரோகிராம் இஸ் த கோர் ரீசன். அது போக அவங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. இந்த சாங்ஷன் போட்டது எல்லாரையும் பேச விடுங்க. அப்புறம் ஈரானோட நிறைய சொத்துக்கள் வந்து உலகத்துல நிறைய இடங்கள்ல இருக்குது. அதெல்லாத்தையும் அமெரிக்கா வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணு. இந்த மாதிரி கேட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நாங்க ஓகேங்க. அப்புறம் வந்து இந்த லெபனான் இங்கெல்லாம் நடத்துற போர் இது எல்லாத்தையும் நிறுத்தணுங்கிறாங்க. அதெல்லாம் கூட பேசிக்கலாம். பட் மொத பாயிண்டே எங்களுக்கு என்னன்னா அணுசக்தியை கிவ் அப் பண்ணு அப்படிங்கறத நாங்க கேக்குறோம். ஈரான் வந்து அதுக்கு நோ சொல்றாங்க. We could not arrive at a point where the Iranians were prepared to accept our conditions. நாங்க 21 மணி நேரம் பேசினாலும் ஈரான் ஒரு இடத்துல கூட நாங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ், நாங்க ஒன்னு அடிக்க கூடாதுன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ற கண்டிஷன்ஸ் எதுக்குமே வந்து அவங்க ரெடியா இல்ல. அதனால இந்த கான்வர்சேஷன் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வேன் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஈரான் என்ன சொன்னாங்க, அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டோம். பட் இதுக்கு எப்பவுமே 3 தரப்பு இருக்கு. எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் 3 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், மூணாவதா உண்மை அப்படின்னு ஒன்னு இருக்கும். இதுல அந்த தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, ஒரு மோர் நியூட்ரல் அப்ரோச் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. உங்ககிட்ட சொல்றேன். அந்த ஸ்பீச்ல உள்ள என்னதான் நடந்துச்சுப்பா, 2 பேர் 21 மணி நேரம் ரூமை லாக் பண்ணிட்டு 2 சைடுல இருந்தும் ஏகப்பட்ட பேர், இங்க ஒரு மொத்தம் 85 பேருங்கிறாங்க, 85 பீப்புள் கிட்ட உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அவ்வளோ பேர் 2 சைடுலயும் சேர்த்து 40 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து கொஞ்சம் பேர் மிடில்மேன் இருக்காங்க. எல்லாம் போயிட்டு இருக்கப்போ இஸ்லாமாபாத்ல அந்த ரூம்குள்ள நடந்த 10 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நியூக்ளியர் ரெட் லைன். யுஎஸ் இன்சிஸ்ட் பெர்மனன்ட் வெப்பன்ஸ் பேன், ஈரான் ரிஜெக்ட்ஸ் ஜீரோ என்ரிச்மென்ட். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அணுசக்தியை கிவ் அப் பண்ணு, ஈரான் முடியாது அப்படின்றாங்க. ரெண்டாவது, ஹோர்முஸ் கண்ட்ரோல். யுஎஸ் வான்ஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஹோர்முஸ், ஈரான் டிமாண்ட்ஸ் சாவரன் டால் ஆக்சஸ் வீட்டோ. ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விடுறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அதுல போற கப்பல்கள் எங்களுக்கு கப்பம் கட்டணும், எங்களுக்கு ஒரு டோல் ஃபீஸ் கொடுக்கணும். ஏன் டோல் ஃபீஸ் கொடுக்கணும்? ஏன்னாட்ட இந்த அடி அடிச்சு வச்சிருக்க, ரீபில்ட் பண்ண வேணாமா? அதுக்கு இந்த வழியா போயிட்டு வர கப்பல்களுக்கு இப்ப பிரச்சனை தான், இந்த அடி அடிச்ச அப்போ அந்த போயிட்டு வர கப்பலே எனக்கு காசு கொடுத்து என் நாட்டில் இடிஞ்சது எல்லாத்தையும் கட்டட்டும், சோ நான் அதுக்கு டோல் போடுவேங்கிறாங்க. இதுக்கு அமெரிக்கா நோ சொல்றாங்க. மூணாவது என்ன அப்படின்னு இந்த டோல் போட்டா ஏன் அமெரிக்கா நோ சொல்றாங்கன்னா, டோல் போட்டா போட்டு போறாங்க சரின்னு சொல்ல வேண்டியதானு கேட்டீங்கன்னா, டோல் போட்டாங்கன்னா நம்ம பெட்ரோல் டீசல் போடுற விலை இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பெட்ரோல் டீசல் போடுற விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஊர்ல எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ, அது பாப்பம்பட்டியில கீரிப்பட்டியில எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி கலிபோர்னியா வரைக்கும் அதோட இம்பாக்ட் இருக்கும். ஓகேவா? பாரபட்சமே கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் டோல் போட ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் ஒரு யூனிவர்சலா எல்லாமே கொஞ்சம் பிரைஸ் ரைஸ் இருக்க தானே செய்யும். இங்க போற கப்பல்கள் மட்டும் இல்ல, இவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண தானே பார்ப்பாங்க. ஏன்னா இருக்கிறதுலே மினிமமா போகிறதுலே காசு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்ல. சோ இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா இம்பாக்ட் இருக்குங்கிறப்ப எல்லாருமே மறுபடியும் ட்ரம்ப் திட்டுவாங்க. அதை அவாய்ட் பண்ண பாக்குறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணாவது ப்ராக்ஸி ஃபோர்சஸ். நோ டீல் ஆன் ஹெஸ்போலா அண்ட் ஹவுதீஸ், ஹமாஸ் இவங்க மேல எல்லாம் வந்து ஈரான் வந்து தாக்குதலை நடத்தணுங்கிறக்காங்க. அமெரிக்கா அதெல்லாம் முடியாதுன்னு இருக்காங்க. அதாவது லெபனான் மேல, ஈராக் மேல, பலஸ்தீன் மேல அடிப்போம் அப்படின்னு இருக்காங்க. ஈரான் அதுக்கும் முடியாதுன்ட்டாங்க. நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாங்ஷன் ஸ்கோப். ஈரான் வந்து அவங்க மேல போடப்பட்டதா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும்னு இருக்காங்க. எல்லாரும் 2 பேருக்கும் காமனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. அதுக்குமே அமெரிக்கா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, மிசைல் ப்ரோக்ராம். ஈரான் கிட்ட வந்து நீ அணுசக்தி மட்டும் இல்ல, ஆயுதமே உருவாக்க கூடாது, நீ பக்கத்து நாட்டு அடிக்கிற அளவுக்கு ஆயுதமே உருவாக்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி ஈரான் ஒத்துப்பாங்க? அது என் டிஃபென்ஸ் நான் உருவாக்க தான் செய்வேன் இருக்காங்க. அதுவும் கொலாப்ஸ். அடுத்தது ஆறாவது, ட்ரஸ்ட் கேப். 2 சைடுமே வந்து 2 பேர் மேலே நம்பிக்கை இல்ல. நீ எதையாவது சொல்லிட்டு மாத்தி பண்ணிடுவாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பிஹேவ் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி அமெரிக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், பேச்சுவார்த்தைக்கு இதுக்கு முன்னாடி 2 தடவை கூப்பிட்டுட்டு 2 தடவைமே வந்தவங்களே அடிச்சிருக்காங்க, வர போறவங்களை அடிச்சிருக்காங்க. இப்போ 3வது தடவை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறப்பமே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அச்சம் என்னன்னா, மறுபடியும் தாக்குதல் நடத்திடுவாங்களாங்கிறது கூட அமெரிக்கா வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சன்ங்கிறது ஊர் ஃபுல்லா பார்த்திருக்குது. சோ ட்ரஸ்ட் இல்லங்கிறது. 7வது டைமிங் பிரஷர். சீஸ்ஃபயர் டேட் வந்து நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. சீஸ்ஃபயர் என்னைக்கு முடியுது? இன்னும் 10 நாள், ஏப்ரல் 22. அதனால மேக்ஸிமம் பிரஷருக்குள்ள கான்வர்சேஷன் ஒழுங்கா நடக்கலங்கிறாங்க. நோ ஃபிளெக்சிபிலிட்டி. யூஎஸ் வந்து ஃபைனல் ஆஃபர் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. யூஎஸ் வந்து நெகோஷியேட் பண்ண வரல, அவன் டீலை க்ளோஸ் பண்ண வந்திருக்கான். ஈரான் வந்து நெகோஷியேட் பண்ண போறோம்னு நினைச்சு போயிருக்காங்க. சோ ஒருத்தன் வந்து பேரம் பேசுறதுக்கும் இன்னொருத்தன் வந்து டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படின்னு ஒரு ஆஃபர் வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப 2 பேரும் ஒத்து வர மாட்டாங்க. அந்த டீல் நடக்காது. பிசினஸே பேசிக்கா நடக்காது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்க, நீங்க ஒரு கடைக்குள்ள போறீங்க. லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு புது நாட்டுக்குள்ள போறீங்க. டிராவல் பண்றப்போ ஒரு புது ஊருக்கு போறீங்க. அந்த டூரிசம் ஊர்ல உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையுமே விலைவாசி ஏத்தி தான் வச்சிருப்பாங்க. கடைக்குள்ள போய் அவன் எதை
₹100 சொன்னாலும் நம்ம வந்து ஒரு ₹80 ₹70ன்னு பேசுவோம். அவன் வந்து 90 இல்ல 95ன்னு ஆரம்பிப்பான். ஒரு 80க்கு க்ளோஸ் பண்ணுவான். இதுதான் நெகோஷியேட் பண்றது கரெக்ட்டா? இப்ப அவன் உள்ள போன உடனே இல்ல ₹100 எடுத்தா எடுத்துக்கோ இல்ல வெளிய போனா நம்ம என்ன பண்ணுவோம்? போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துருவோம் கரெக்ட்டா? அதே தான் இங்கேயும் நடந்திருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் நாய்ஸ் யுஎஸ் வார்ஷிப்ஸ் இன் ஹோர்முஸ் டியூரிங் டாக்ஸ் சிக்னல் ஃபோர்ஸ். அமெரிக்கன் கப்பல்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கிறப்போ உள்ளுக்குள்ள போய் அந்த மைனெல்லாம் எடுக்க பார்த்திருக்காங்க. ஈரான் வந்து அங்கேருந்து பதிலுக்கு அடிச்சு த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. டேய் வந்தேன்னா போட்டுருவோன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் ஆயுதங்கள் எடுத்துட்டு தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இப்ப நின்னுட்டு இருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் மேக்ஸிமலிசம் போத் வேஸ். 2 சைடுமே வந்து மேக்ஸிமம் இந்த போர்ல இருந்து எவ்வளவு சொல்யூஷன் நமக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. 2 பேரும் அப்படி ஒரே போர்ல எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த போர்ல ஈரானோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலு சொல்ற மாதிரி என்கிட்ட தான்டா அதிகமா டேமேஜ் ஆயிருக்குது. அப்ப எனக்கு தானே காம்பன்சேஷன் அதிகமா இருக்கணும். நீ எப்படி நீயே அடிப்பியா? உனக்கே வந்து நீ வேணும்னு வேற கேட்பியா? அது வாய்ப்பே இல்ல. அது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குதுங்கிறது தான் ஈரானோட பாயிண்டா இருக்குது. விச் வி கேன் ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து ஒரு ஃபேர் பாயிண்ட் தான். பட் ஓவரால் இதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த போர்னால ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சிருக்காங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி கரெக்ட்டா? நோ. தி சிம்பிள் ஆன்சர் இஸ் நோ. அண்ட் இந்த போர் முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா, நோ. தி சிம்பிள் ஆன்சர் இஸ் நோ. அப்போ இவ்ளோ நாள் சண்டை போட்டு 1 மாசம் இத்தனை பேர் இறந்து பிரிட்ஜ உடைச்சு என்னெல்லாமோ பண்ணி வச்சாங்களே அமெரிக்கா. அதனால என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. 2 பேர் மேலயும் கோவம் தான் அதிகமாயிருக்கே தவிர எதுவுமே நடக்கல. மோஸ்ட் லைக்லி இந்த டாக்ஸ் கொலாப்ஸ் ஆனதுனால மறுபடியும் 10 நாள்ல ட்ரம்ப் வந்து ஒரு நாளையில இருந்தே ட்வீட் போட ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளோதான் நான் மறுபடியும் அடிக்க போறேன், ஈரான ஒடுக்க போறேன்னு ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் ஈரான் வந்து மிரட்ட ஆரம்பிப்பாங்க. எல்லாமே பேக் டு அது நார்மல் கிடையாது. பட் பேக் டு ப்ராப்ளம் ஆகுறதுக்கான சான்சஸ் ஹையா இருக்குது. பட் தட்ஸ் a sad thing. பட் அதை நோக்கி தான் வேர்ல்டு போயிட்டு இருக்குது. நீங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது எல்லாத்தையும் டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெய்லி மேக் பண்ற வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணும். நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராம்லயோ, ஃபேஸ்புக்லயோ, லிங்க்டின்லயோ, ட்விட்டர்லயோ எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். நீங்க எங்கனாலும் என்னை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஐ வில் see you tomorrow. Love you all. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. Cheers. MGs.